பறையரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு. நாள் ஜூலை 20, 2025 ஞாயிறு காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம், வதிஷ்டபுரம், திட்டக்குடி. ஏதாவது சொல்லி கூட்டணி பேரம் கூட்டணியில் தான் அரசியல் பேரம் பண்ணி ஒரு 2 சீட்டு கூட வாங்கணும், 4 சீட்டு கூட வாங்கணும்னு நினைக்கிற வரைக்கும் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு அந்த அதிருப்தி அதிகமாக அங்கிருந்து வேறு மார்க்கத்திற்கு செல்வார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவன் வெளியே எங்கே போவான் ஒன்று சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம், இல்லை ஒரு கால் விஜய் கட்சிக்கு போகலாம். நான் ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன். இதில் சீமான் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. சீமான் மாடுகள் சூடாடுன்னு கிண்டல் பண்ணுறதுக்கு வேணால் இருக்கலாமே தவிர நீங்கள் அது கிண்டல் பண்ணலாம், யார் வேணாலும் கிண்டல் பண்ணலாம். மாடுகளுடன் மாநாடு, அதுக்கப்புறம் மரங்களுடன் மாநாடுன்னு சொல்கிறாரு. சொல்லும் விஷயம் என்ன? சொல்வது மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா, எதிர்கால சந்ததியினருக்கு தலைமுறையினருக்கு நல்லது தானே சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வரவேற்கணும். முடிந்தால் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். 4 பேருக்கு நல்ல வழி காட்டுறவருக்கு எங்கே இடம்னா நடுத்தருவில் என்பது சமுதாயத்தில் இயல்பாகிவிட்ட ஒன்று. இப்போ சீமான் போன்றவர்கள் சமுதாயத்திற்கு டிராஃபிக் கான்ஸ்டபிள்களாக இருக்கிறார்கள். அதனால் நடுத்தருவில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு மாயை இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் என்பதால் வரவேற்கத்தக்க. இப்போ என்னென்னால் இந்த முப்பெரும் விழா நடப்பதனால என்னென்னா, இந்த தலைமுறைக்கு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் என்ன தமிழ் சமுதாயத்திற்கு இந்த அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்தார், அயோத்திதாசர் என்ன செய்தார், என்ன நன்மை செய்தார், MC ராஜா என்ன செய்தார், சகஜானந்தா என்ன செய்தார் தெரியாமையே போயிடுச்சு. பாடப்புத்தகத்திலையும் இல்லை. பாதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக பாடுபட்டவர்களை முன்னிறுத்தாமல் யாரையோ முன்னிறுத்துவது உங்கள் சௌகரியத்துக்காக. இவங்களை ஏன் விட்டுட்டீங்க? அதை தான் இப்போ சீமான் விட்டுட்டதை தான் சீமான் எடுத்து செய்கிறாரு. அதே மாதிரி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். தமிழகத்தில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடியது பட்டியலின சமூகம். ஆனால் இப்போது காலம் தந்த நல்வாழ்ப்பாக அவங்க நாம் தமிழர் பக்கம் நகர்ந்து வருவது சமீப காலமாக உணர முடியுது. சீமானவர்களும் சமீபத்தில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பிறந்த நாள் ஆதித்தமிழர் எழுச்சி நாள்னு சொல்லணும் அப்படின்றது பட்டியலின சமூக மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து இப்போ முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா இவர்களுக்கெல்லாம் முப்பெரும் விழா எடுக்கிறாரு. இதுவும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த விடயங்களில் அரசியல் காலத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு சார் கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பட்டியலின ஆதித்தமிழர்னு சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி விசிக திருமாவளவன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கிருஷ்ணசாமி இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்காங்க, அருந்ததியர் ஆங்காங்கு இயக்கங்களாக இருக்கிறார்கள், சின்ன சின்ன இயக்கங்களாக இருக்கிறார்கள். இப்படிலாம் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருப்பதாலேயே அதிருப்தி விடுதலை சிறுத்தைகள், நான் தொண்டர் மத்தியில் பேசுகிறேன். திருமாவளவன் அவர்கள் நீங்கள் ஏற்கனவே நம்ம போன தடவை பேசுகிறோம், 25% ஓட்டு சிறுத்தைகளுடைய ஓட்டுகள் தான் பேசியிருக்காரு. ஓரளவு 25ங்கிறது சரியாக இருக்குமா இல்லையாங்கிறத விட 20லேருந்து 25 அந்த ரேஞ்சு இருக்கும், 20வது இருக்குங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம். துல்லியமாக சொல்ல முடியாது, இருக்கலாம். அவர் சொல்கிறதில் ஒன்றும் குறை கொண்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் அதை தாண்டி அவர் துணிச்சலாக தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது ஏற்கனவே பேசணும். ஏன்னா அப்படி நின்னா தான் அவருடைய பலம் தெரியும். நீங்கள் எப்போ அந்த கூட்டணியில் அவங்க கொடுக்குற சீட்டுக்கும் நோட்டுக்கும் அடிமையாகி இல்லை வேறு வழி இல்லைன்னு சொல்லி அங்கே நிற்கிறீங்களோ, அப்போ உங்கள் பலம் உங்களுக்கே தெரியாது. யார் கண்டா 25ன்னு சொல்கிறீங்கல்ல, 30 35 கூட இருக்கலாமே. அதிகமாகத்துக்கும் வாய்ப்பு இருக்குது.
20 இருக்கலாம்னு என்னுடைய கணிப்பை சொல்கிறேன். அது 25ங்கிறது 30 கூட இருக்கலாமே, இல்லை 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். சந்தோஷம் தான் இருந்தால் இருக்கலாம். அப்படி கூட இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களால் வந்து அதை நிலைநிறுத்த முடிஞ்சதுனால் பெருமை தானே உங்களுக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருக்கும் சரி, அவர் கட்சிக்கும் சரி பெருமை தானே. ஆனால் அது இல்லாமல் அவர் வந்து ஏதாவது சொல்லி கூட்டணி பேரம் வந்து கூட்டணியில் தான் அரசியல் பேரம் பண்ணி ஒரு 2 சீட்டு கூட வாங்கணும், 4 சீட்டு கூட வாங்கணும்னு நினைக்கிற வரைக்கும் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு அந்த அதிருப்தி வந்து அதிகமாக அங்கிருந்து வேறு மார்க்கத்திற்கு செல்வார்கள். அப்படி வேறு மார்க்கத்திற்கு அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுகன்றதை தவிர்த்து பார்த்தார். அவன் ஏன் திமுகவுக்கு போகிறான்? திமுக கூட்டணியிலேருந்து தானே இப்போ அது அவங்க பண்ணது பிடிக்கலன்னு தானே அவன் அடிமட்ட தொண்டை நினைக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது அவன் வெளியே வந்து எங்கே போவான்? ஒன்று சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம், இல்லை ஒரு கால் விஜய் கட்சிக்கு போகலாம். நான் வந்து ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன். இதில் சீமான் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. விஜய் கட்சி இந்த மாதிரி முன்னெடுப்புகளில் எடுக்கிறாங்கல்ல சார். இப்போது திருமாவளவன் அவர்கள் பண்ணாத பல விஷயங்கள் வந்து நாம் தமிழ் கையில் எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் இன்னும் வரவேற்பு தானே பெறும் அவங்க மத்தியில். அதை தான் சொல்கிறேன். இப்போது விஜய் வந்து நாங்கள் வந்து தனியாக தான் நிற்க போகிறோம், யாரோட கூட்டணி இல்லைன்னு இதுவரை அறிவிக்கலை. அவர் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, திமுகவுடன் கூட்டணி இல்லை, பாஜக இருக்கும் அணியில் கூட்டணி இல்லைன்ட்டார். அப்போ திமுக அதிமுக அணி 2 இல்லைன்ட்டார். மற்ற யாரோட இருப்பேன், எந்த கட்சி வரப்போகுதுன்றது ஓப்பனாக வச்சுருக்காரு. யார் வந்தாலும் வரலாம், பாமக வரலாம். இப்போ சொல்கிறாங்க அதான் நம்ம பேசணும், ஓபிஎஸ் வந்து சேர்வார். அதனால் வந்து அப்படியே வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு வந்துடும் இல்லை. பட்டு சிறுதுளி பல வெள்ளம்னு சொல்கிற மாதிரி, பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி அதை வந்து ஒரு 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 இன்னொரு 3வது அணின்னு ஒன்று உருவாக்கணும்னு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3வது அணிங்கிறது வந்து பெரிய வெற்றி பெற்றதில்லை. இதுவரை வந்த வரலாறு, அரசியல் வரலாறு. ஆனானப்பட்ட அப்போவே வந்து விஜயகாந்த், வைகோ இவங்கெல்லாம் விசிகெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் நான் சொல்வது என்னென்றால், இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து, அதாவது அடித்தட்டு மக்கள், ஆதி தமிழர்கள், விசிகாவை நம்பி இருந்தவர்கள் இப்பொழுது அந்த விசிகா தலைமை மீது மெல்ல மெல்ல நம்பிக்கை இழந்து வருகிறார்களோ என்று தோன்றுகிறது. ஏன்னால் இந்த கிரி படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் நம்ம தலைவர் தாங்கிக்கிறாரியா, ரொம்ப நல்லவரியா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் இருப்பான் அவர் என்னையா பண்ணுவார்? பரிதாபன்றது ஓரளவுக்கு தான் இருக்கும். ஒரு நேரத்தில் வந்து இதையா நம்மக்கிட்ட பேசும்போது மட்டும் அடங்கமாறு அத்துமீறின்னு பேசுகிறாரு மேடையில். அங்கே போனால் இவர் எல்லாருக்கும் முன்னால் இவர் அடங்கி உட்காந்துடுறாரு. சேரே இல்லாமல் தரையில் உட்கார வச்சா கூட உட்காந்துருவார் போல இருக்குது. அப்படியாவது நம்ம இங்கே இருக்கணுமா அப்படின்னு ஒரு தொண்டர் நினச்சான்னா நியாயம் தானே அது. ஆனால் சார், இப்போது இந்த விவகாரத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து பட்டியலினம் வந்து இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களாம் நாம் தமிழுக்கு வரும்போது அரசியல் களத்தில் அது திமுக அதிமுக எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமைய நினைக்கிறீங்க? ஆமாம், அவர்களுடைய வாக்கு வங்கி குறையுது இல்லை. அவளுடைய வாக்கு வங்கி இவ்வளோ நாள் வந்து, அதாவதுங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்கு வங்கி எங்கே போகுது? விசிகாவுக்கு போகுது, கொஞ்சம் சீமான் நாம் தமிழருக்கு கொஞ்சம் போகுது, திமுகவிலேயே கொஞ்சம் போகலாம், அதிமுக பக்கமும் கொஞ்சம் போகலாம், பாஜகவில் இன்னும் கொஞ்சம் குறைவாக போகலாம். நான் சொல்கிறது இருக்கிற கட்சிகளை வச்சு சொல்கிறேன். மற்ற அங்கே எங்கே கம்யூனிஸ்ட்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து திமுக அதிமுக ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அது வந்து, ஏன்னா திமுக அதிமுக வந்து அவர்களும் அப்பப்போ வந்து இப்போது ஆராசாவை வந்து அப்பப்போ வேணுங்கும்போது பயன்படுத்திப்பாங்க, ஊர்கா மாதிரி. எங்கள் பக்கமும் பட்டியலினத்தார்கள் இருக்கிறார்கள் என்று காண்பிப்பதற்காக பயன்படுத்தி கொள்வார்கள். ஆராசாவை பொதுச் செயலாளர் ஆகலாமே இல்லையா? பொதுச் செயலாளராக துணை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், முதலாக திமுக என்ற திராவிட கட்சி தாழ்த்தப்பட்டவர்கள், அடித்தள மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, ஆதி தமிழர்களுக்கு நாங்கள் வந்து தோள் கொடுக்கிறோம், அவர்களை முன்னேற்றுவது தான் பெரியார் வகுத்து தந்த பாதை. பெரியார் வந்து என்ன பாதை வகுத்து தந்தார்? அவருடைய எழுத்துக்கள் குடியரசு விடுதலையிலெல்லாம் படித்தா பெரியார் வகுத்து தந்த பாதை என்பதே வேற எங்கேயோ போகுது அந்த பாதை. அந்த பாதையை சொன்னது தான் சங்கரவாணி அவர் மீது வந்து வழக்கெலாம் பதிவு பண்ணாங்களே சார். யார்?
பெரியார் பாதையை வந்து விலக்கி கூறியிருந்தார் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தமிழ். அதுதான் சொல்ல சிம்மன் அது சொல்லிட்டாரு. நான் ஒன்றும் பெரியார் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அது கூட ஒரு நிருபர் கேட்டார், அதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு. ஆதாரங்கள் வந்து ஆணைமுத்து அவர்கள் பெரியாருடனே வந்து பயணித்தவர், அதுக்கப்புறம் சாமி சிதம்பரம் அவருடனே இருந்தவர். அவருடைய வாழ்க்கையுடன், அவருடைய கொள்கையுடன், அவருடைய அரசியல் பாதையுடன், சமூக இயக்க பாதையிலேயே பயணித்தவர்கள். அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை தவிர வந்து குடியரசு பத்திரிகையில், விடுதலை பத்திரிகையில் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களே எழுதியிருக்கக்கூடிய பல கருத்துக்கள். அதை யாரும் சரி ரைட்டு அதெல்லாம் தவறு பொய் அப்படின்னு சொன்னால், நீங்கள் திமுகன்னு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முரசொலி கார்ட்டூன்லேயும் முரசொலி கட்டுரை தலையங்கத்துலேயும் கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டீங்களே. அது வழக்கமாக பண்ணக்கூடிய ஒன்று தானே சார், புதுசாக இல்லை அப்போ இப்போ சீமான் பேசுகிறது பொய்யினாலோ, நீங்களோ நானோ பேசுகிறது பொய்யினாலோ, முரசொலி சொன்னது பொய்யா? எப்போ? அத்தனை வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிறது தானே இயல்பான கேள்வி. முரசொலிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஈவேரா என்கிற ஒரு தலைவரை அவர் வந்து நல்லது செய்தாரா செய்யவில்லையா, இந்த சர்ச்சைக்கெல்லாம் உள்ளே போகாமல் அவரை விமர்சனம், அதுவும் கடுமையாக கொச்சையாக விமர்சனம் செய்வதற்கு திமுக என்ற ஒரு இயக்கத்திற்கு, ஒரு கட்சிக்கு அதிகாரம், உரிமை இருக்கிறது முரசொலி பத்திரிகையில், அவங்களுடைய பத்திரிகையில். இன்றைக்கி அதை வந்து சீமானோ இல்லை வேறு யாரோ எக்ஸோ ஒய்யோ சரண்ராஜோ திருசக்தியாரோ செய்தால் அது தவறு, குற்றம், நீங்கள் வந்து உடனே வந்து கைது, தண்டனை இப்படியெல்லாம் வந்து பேசினால் இது என்ன நியாயம்? பெரியார் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் எழுதுனீங்க முரசொலியில்? நான் வந்து இவர் வந்து கூட பெரியார் எழுதுனதான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி யார் சீமான் அவர்கள் வந்து ஒரு நேற்று முந்தானத்தை ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார், ஒரு ப்ரெஸ் மீட்டில். நான் வந்து பெரியாரை பற்றி என்னுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள்லாம் எல்லாமே நான் பெரியாருடைய புத்தகங்களை மட்டும் வைத்து பேசவில்லை, முரசொலி படித்துவிட்டு நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் தான் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கீங்க. ஆமாம், நான் என்னுடைய தமிழக அரசியல் பத்திரிகையில் இந்த கருத்துக்களை கார்கோடன் கட்டுரையில் வந்து நான் தலையங்க கட்டுரையிலேருந்து கார்கோடன் என்ற பெயரில் நான் தான் புனை பெயரில் எழுதி கொண்டிருந்தேன். நான் 1000 கட்டுரைகளுக்கு மேலே எழுதியிருக்கேன். தலையங்க கட்டுரைகள் வாரத்துக்கு 2ன்னு வரும்போது பார்த்துங்க, 15 வருஷம்னு பார்த்தா 1000க்கு மேலேயே வரும். அது அப்படி எழுதும்போது முரசொலி கார்ட்டூனையும் கட்டுரையும் நான் வந்து கட்டிங் எடுத்து, அதாவது ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெரியார் சொன்னதை வந்து இல்லை சீமான் போய் சொல்கிறாரு, ஆணைமுத்து போய் சொல்கிறாரு, அவருடைய சிஷ்யர் ஆணைமுத்து போய் சொல்லிட்டாரு, சாமி சிதம்பரம் போய் சொல்லிட்டாரு அவருடைய புத்தகத்தில் சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஐயா நீங்கள் ஏன் முரசொலியில் எழுதினீங்க? முரசொலியில் அன்றைக்கி யார் ஐயா வந்து ஆசிரியராக இருந்தார்? ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தார். ஐயா கருணாநிதி அவர்கள் பொய்யும் புரட்டும் முரசொலியில் எழுதினார் என்று ஸ்டாலின் அவர்கள் இல்லை வந்து உதயநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்? திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி எழுதுறது வந்து உண்மை என்றால், அதே மாதிரி பெரியாரும் வந்து அண்ணாதுரையுடைய பிறப்பை பற்றியும் திமுகவை பற்றியும் 21ஆம் பக்கம்லாம் எழுதினதெல்லாம் வந்து ரொம்ப கொச்சையாக எழுதியிருக்காரு. 2 பேரும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒருத்தரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்றைய சூழ்நிலை பின்னாளில் வந்து அதை வைத்து ஒரு வியாபாரமாக பெரியார் கொள்கைகளை எதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேசணும். கனிமொழி அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பனைமர சிம்பிள் வச்சு ஜாதி அடையாளம் காமிச்சுக்கிறாங்க. அப்போ பெரியார் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ வந்தோடனே பெரியார்னு. ஏன்னா பெரியார்ன்றது வந்து ஒரு பிம்பம், இவர்கள் ஒரு பிம்பத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆமாம் சார், இப்போது பெரியார்ன்ற பிம்பத்தை வந்து திராவிட கட்சிகள் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரத்தைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் இவங்களெல்லாம் வந்து முன்னிறுத்துறார் நாம் தமிழர். இல்லைங்க, அதை தான் சொல்கிறேன். உண்மையாகவே பட்டியலின மக்களுக்கு அன்றைக்கி ஒரு காலத்தில் அதுக்கு ஹரிஜன மக்கள்னு பேர், காந்தி வச்ச பேர். அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து அவர்கள் வைத்தது, அண்ணல் வந்து வைத்தது வந்து தலித்துன்னு சொன்னார். தலித்தியம்னே வந்து தலித்திய எழுத்தாளர்களையும் தமிழ்நாட்டில் இன்னும் கூட எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அதுக்கப்புறம் பட்டியல் இனம் என்று வந்தது. அதை ஆதி திராவிடர்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அது திராவிடங்கிறதே வந்து தமிழர் அல்லாதவரை அங்கே புகுத்துவதற்காக அந்த திராவிடம் என்ற ஒரு கான்செப்ட் வந்ததே அப்படி தானே. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 3 பேர் முப்பெரும் விழாவில் MC ராஜா அவர்கள், மாசி ராஜான்னு சொல்லக்கூடிய MC ராஜா அவர் யார்? நீதி கட்சி ஆரம்பித்த போது கூடவே அதோடைய நிறுவனர்களில் ஒருவராக இருந்தார்.
பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் அப்போ நீதி கட்சிங்கிறது எங்கிருந்து வந்துச்சு? ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அதை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது நீதி கட்சி. சரி, அது வந்து சரியா சரியில்லையா, அந்த சமயத்தில் நடந்த சில அந்த ஒரு ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். தவறுகள் எந்த சாதியிலும் எந்த மதத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் தவறுகள் நடந்திருக்கலாம். தவறுகள் திருத்தப்பட வேண்டியவை, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. யார் செய்தாலும் தவறு பெரியவங்க செஞ்சால் பெருமாள் செஞ்சால் மாதிரின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பேருக்கு தான் சொல்லலாமே தவிர, பெரியவங்க செஞ்சாலும் பெருமாள் செஞ்சாலும் தவறு தான். அந்த நம்பிக்கை உள்ளவன் அதை நீங்கள் கொண்டு கடைசியில் நீங்கள் ஆதி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்களை மேலே கொண்டீங்களா? இல்லை. இடை உயர் சாதின்னு இருக்கு. அதுலேயும் பாருங்கள், நீதி கட்சி ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் அல்லாதவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதில் கேசவ மேனன் வரிசையாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்போ அது மதராஸ் மாகாணம் என்று இருந்ததுனால அது ஏற்கப்பட்டது. அது தவறு என்று அந்த சூழ்நிலையில் அதை தவறு என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பின்னால் அது மொழி வாரியாக பிரித்த போது அது கேரளாவாகிவிட்டது, ஆந்திராவாகிவிட்டது, தெலுங்கானா பின்னால் உங்களுக்கான கர்நாடகான்னு வந்துவிட்டது. அதெல்லாம் விட்டுருங்க. எம்சி ராஜா என்ன ஆனார்? மாசி ராஜா என்று சொல்லக்கூடியவர் தாழ்த்தப்பட்ட இனத்திற்கு, அதாவது அன்னைக்கு தலித்துகள்னு சொல்லப்பட்ட அந்த இனத்திற்கு, இன்று பட்டியலினம்னு சொல்லக்கூடிய அந்த இனத்திற்கு உரிய நீதி கிடைக்கவில்லை. நீதி கட்சி என்ற பெயரில் நீதி கட்சியில் நீதி இல்லை, நியாயம் இல்லை என்று அதை அதாவது அதை எதிர்த்து வெளியே வந்தார் கட்சியிலிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய தோள் மீது தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய முகமூடியை பயன்படுத்தி கொண்டு யாரோ பயன்பெறுகிறார்கள். அந்த பயன்பெறுபவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள். தமிழர் அல்லாதவர் பயன்பெறக்கூடாது என்பது நமது எண்ணம் இல்லை. முதல்ல தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பயன் வரட்டும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது அது என்ன சொல்கிறது, பெருந்தன்மை. இங்கே தமிழர்கள் தெருவில் இருக்கான், அவன் கதி டாஸ்மாகில் மட்டையாகி அவனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டீங்க. ஆனால் முக்கியமான இடங்களில் இருப்பவர்கள் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அரசு ஊழியர்களில் 30% மேல் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுபவர்கள் எல்லாம் கூட்டி பார்த்தா தமிழை தாய்மொழியாக கொண்ட நம்மளுடைய இதில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மிக குறைந்த சதவீதம் அரசு ஊழியர்களில். இதில் திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா யாருனாலும் இங்கே பரீட்சை எழுதலாம் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வரும்போது வட மாநிலத்தவர்கள் இங்கே எதுனா பரவாயில்லன்னு சொல்லி இங்கே எழுதுகிறான். அப்போது அவன் இங்கேயே பணியாளர்கள். இப்போ நீங்கள் அதனால் போய் பாருங்கள், பல தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் தமிழே தெரியாதவர்கள் பணியாளர்களாக இருக்கிறார்கள். அப்போது இங்கே தமிழில் பயனாளர்களாக பாமர மக்களாக போகும்போது அவன் எப்படி அவங்ககிட்ட டீல் பண்ணுவான்? அவனும் இவங்ககிட்ட டீல் பண்ண முடியாது, இவனும் அவங்ககிட்ட என்னன்றது சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் நாம் தமிழ் பேசும்போது பிரிவினைவாதம்னு சொல்லிட்டு சீமான் மேலே சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுக்கும்போது இல்லைங்க. இப்போ நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அது எப்படி பிரிவினை? அப்போ தானே சீமான் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ரைட்டு. அதாவது அது சொல்வது அரசியலில் அவர்களுக்கு லாபம், சுயலாபம் என்பதால் சொல்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பின்மை என்பதால் சொல்லுகிறார்கள், இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. சீமான் அதனால தான் பார்த்து, ஏன்னா திராவிடம்னு சொல்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா ஏங்க சேகர் பாபு என்ன கேட்டார்? பவன் கல்யாணை பார்த்து கேட்டார், ஆந்திராவிலேருந்து இவர் இங்கே வந்தவருக்கு என்ன வேலைன்னு. அதே அவர் கேட்டார். பவன் கரெக்டு. யார் கேட்டார்? சேகர் பாபு கேட்டார். சேகர் பாபு வீட்டில் என்ன மொழி பேசுகிறாரு? சரிங்களா, புரியுது. பவன் கல்யாணம் அதுக்கு பதில் கேட்டார். நான் கன்னடன் என்று சொன்ன, கன்னட நாட்டிலிருந்து கன்னட தேசத்திலிருந்து வந்த பெரியாரை ஏற்று தமிழர்களின் தந்தை என்று ஏற்றுக்கொண்டீர்களே. நான் தமிழ்நாட்டில் 20 வருஷம் இருந்திருக்கேன், இங்கே கல்லூரியில் படிச்சிருக்கேன், 20 வருஷம் சென்னையில் இருந்திருக்கேன், நான் தமிழ் பேசுகிறேன், நான் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு கேட்டார். நல்ல வேலையாக அவர் அடுத்த கேள்வி கேட்கல.
தலைமை குடும்பம் அங்கேருந்து எங்கேருந்து வந்துச்சுன்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கணும். இதில் வந்து நம்ம வந்து வந்தது தவறு என்று சொல்லவில்லை. இப்போ இந்த அறிஞர் அண்ணா கூட வந்து ஆந்திராவிலிருந்து அவருடைய பூர்வீகம் வந்து ஆந்திராவிலிருந்து இங்கே வந்து குடியேறிய குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. கருணாநிதி அவர்களும் வந்து அதே மாதிரி ஆந்திராவிலும் ஓங்கோலிலிருந்து வந்தாலும் ஓங்கோலில் வந்து அந்த கிராமத்தில் வந்து டிவிலெல்லாம் பெருமையாக வந்து நம்ம கிராமத்தை சேர்ந்தவர்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய ஒரு தெலுங்கு கிராமத்தில் நம்ம வந்து இது ஒன்றும் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து அப்படி வந்தவர்கள் யாரையோ பார்த்து நீங்கள் வந்தேரின்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்தேரிகளாக இருக்கிறீர்கள், இருந்துட்டு போங்க. நாங்கள் எல்லாரையும் தமிழர்களாக தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரஜினிகாந்தை யாருமே வந்து கன்னடர் என்று பார்க்கவில்லை. தமிழில் சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்கிறோம். கன்னடத்தில் சூப்பர் ஸ்டார்னு யாரும் ரஜினி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்பொழுது இறந்து போன அவர்கள் நடிகை அவர்கள் பிரபலமான நடிகை சரோஜா தேவி, தமிழ் நடிகை சரோஜா தேவி என்று தான் பெருமையாக சொல்கிறோமே தவிர அவர் கன்னடர் என்று நம்ம வந்து பிரித்து பார்க்கல. இப்படி நம்ம வந்து பெருந்தன்மையாக இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா கடைசியில் வந்து அடிமடியிலேயே கை வச்சுட்டாங்க. நம்மளை பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை பிரித்து தமிழர்களை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழர்கள் ஓரங்கட்டப்பட்டு விடுகிறார்கள். தமிழர் அல்லாதவர்கள் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பண்ணுறாங்க. அதைத்தான் வந்து சீமான் வந்து கண்டிக்கிறார், இல்லை அதை எதிர்க்கிறார். இப்பொழுது நீங்கள் வந்து பேசுகிறீங்க அந்த முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழாவில் யாரை வந்து சொல்கிறாரு? பெரியவர் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள், எம்சி ராஜா, அயோத்திதாச பண்டிதர், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுவாமி சகஜானந்தா, இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாடு, அதாவது தமிழகம்னா இப்போ கூட சொல்லுவாங்க அறிஞர் அண்ணா தான் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி பேரை வந்து கொண்டு வந்தார்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை கொண்டு வந்தவர் சங்கர்லிங்கனார் போன்ற எத்தனையோ பேர். அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே காமராஜர் திறந்து வைத்த பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாடு என்கிற கல்வெட்டெல்லாம் இருக்குது. இன்றைக்கி காமராஜரை பற்றி யார் வேணாலும் எதை வேணாலும் வந்து சும்மா அவர் இல்லைன்றதுக்காக சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து திருச்சி சிவா வந்து இப்போ அவருக்கு ஏதோ தெரியல, அவருக்கு ஏதோ துணை பொதுச்செயலாளர் ஆக்கணுன்னு தேர்தல் வருதுன்னும் போது காமராஜர் வந்து கருணாநிதியை தான் வந்து மரண தருவாயில் வந்து நீங்கள் தான் ஜனநாயகத்தின் பாதுகாவலர்னு சொன்னார். எதுக்குன்னா அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து நெருக்கடி சமயத்தில் வந்து காமராஜர் தான் எதிர்க்கிறாருங்கிறதுனால அவரை கைது செய்ய வேண்டிய துடித்து கொண்டிருந்தார். நீங்கள் தமிழகத்தை விட்டு தமிழகத்திலே இருந்தால் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். யாரால்? திமுகவர், கருணாநிதியால். யாருக்கு? காமராஜருக்கு. எருமை தோலுக்கு பதிலாக எருமையே ரஷ்யாவிற்கு அனுப்பியிருக்கிறோம்னு காமராஜரை பேசிய அதே கருணாநிதி பேசினாரா இல்லையா? வரலாற்று ஆவணங்களில் இருக்கா இல்லையா? இப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் மரணப்படுக்கையில் வந்து ஜனநாயக பாதுகாவலர் நீங்கள் தான் கருணாநிதியை சொன்னார். அவர் ராத்திரி படுக்கும்பொழுது காமராஜர் வந்து வைரவா லைட்டை அணைத்து விடு, விளக்கை அணைத்து விடுன்னு சொல்லிட்டு படுத்தவர் மறுநாள் காலையில் எந்திரிக்கலை. டாக்டரை கூப்பிட்டு பார்த்தாங்க, தூக்கத்திலே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. இதில் எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த இது? அதே மாதிரி வந்து அவர் காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் எப்போவுமே இருக்க மாட்டார். அவர் எங்கேயாவது வெளியில் சுற்றுப்பயணம் போய் தங்குற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ திமுக ஆட்சியின் போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து காமராஜருக்கு வந்து குளிர்சாதன வசதி இருக்கிற மாதிரி இடம் ஏற்பாடு பண்ணுவார். காமராஜர் 1975 இறந்து போயிட்டாருங்க. முதலாக குளிர்சாதன பெட்டி ஏசி ஏர் கண்டிஷன் சொல்லக்கூடியது இந்தியாவில் வந்து அதாவது தோன்ற ஆரம்பித்தது. அங்காங்கு மக்கள் வந்து பயன்பாட்டிற்கு வந்தது 1980களில் 84 என்னமோதான், 83 84. 75 குளிர்சாதன பெட்டியே வராத போது அவர் வந்து ஏசியில் தான் இருப்பேன்னு வந்து காமராஜர் சொன்ன மாதிரியும் அதை கருணாநிதி தான் வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு இவர் தான் ஏற்பாடு என்னத்துக்கு இந்த ஜனங்கக்கிட்ட பொய் சொல்லிட்டு அலையணும்? அதுக்கப்புறம் திருச்சி சிவா ஏதோ ஒரு நான் எப்பொழுதுமே பெருந்தலைவர் காமராஜரை மதிப்பவர், அரசியலில் வந்து நான் அப்படி இப்படி, நான் உத்தமன், இந்திரன், சந்திரன் இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய அறிக்கை மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்ல வராருன்னே தெரியாத மாதிரி ஒரு அறிக்கை. சரிங்க சார். இல்லை எதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதில் வந்து
காங்கிரஸ்காரர் யாருமே வந்து இப்போ செல்வ பிறந்தைகள்லாம் வாயே திறக்கலை. அதில் பாராட்டப்பட வேண்டியவர் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அவர்கள் மட்டும்தான். அவர் கொதித்தெழுந்து பேசியிருக்கிறார். காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை என்ற அளவுக்கு திருச்சி சிவாவேதி எங்கூர்காரர் தான் சொல்லி கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஏன்னா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எப்பொழுதுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர். காங்கிரஸ் மீதும் வந்து, அதாவது நான் சொல்கிறது அந்த காங்கிரஸ் மீது, ஒரிஜினல் காங்கிரஸ் மீதும் காமராஜர் மீதும் ஒரு மிகப்பெரிய பற்றும் பாசமும் கொண்ட ஒரு தலைவர். அது என்னென்னா, அவரை மாதிரி உள்ளவர்களை வந்து தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தலைவராக போடாமல் தொகைகளை வந்து பெருந்தொகைகளை வந்து கொண்டு போடுறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை கொண்டு போடுறாங்கன்றது சரி, அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, திருச்சி வெளிச்சாமி போன்ற அரசியல்வாதிகள் வந்து காங்கிரஸில் வந்து காங்கிரஸுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சில தலைவர்களில் நிச்சயமாக வந்து திருச்சி வெளிச்சாமி இருக்கிறார். அவர் வந்து கொதித்தெழுந்து பேசியிருக்கிறார். சரிங்க சார். அந்த வகையில் இப்போ நீங்கள் அது எதுக்காக நம்ம ஏன் இதை பேசுகிறோன்னா, உண்மையாகவே பட்டியல் இனத்திற்காக போராடியவர்கள், அதற்காக வந்து அவர்களுக்கு பல நன்மைகளை செய்தவர்கள், அதற்காக பல துன்பங்களை அனுபவித்து போராட்டம் செய்தவர்கள் யாருன்னு கேட்டால், இப்போ இது முப்பெரும் விழாவில் வரக்கூடிய இரட்டைமலை சீனிவாசன் பெரியவர் அவர்கள், MC ராஜா அவர்கள், நீதி கட்சியிலிருந்து வெளியேறினவர் தைரியமாக, அயோத்திதாசர், இவர்கள் தான். இவர்களை பற்றி இந்த தலைமுறையில் வந்து தெரியாமையே இருட்டடிப்பு செய்தது யார்? திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக. நான் ஏன் குறிப்பாக திமுக சொல்கிறேன், திமுகவிலிருந்து தானே அதிமுக வந்தது. நிச்சயமாக ஆதி மூலம் என்பது வந்து திமுக தான். திமுக அதுக்கு முன்னால் சரி, திராவிட கழகம், அதிலிருந்து தானே திமுக வந்தது. நீதி கட்சியிலேருந்து திராவிட கழகம், திராவிட கழகத்திலேருந்து திமுக, திமுகலேருந்து அதிமுக, அப்புறம் அதிமுக, அப்படியே அது பாட்டில் வளர்ந்து போச்சு. ஆனால் இந்த உண்மையிலேயே போராடியவர்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறதா? ஏங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுதான் நான் வந்து சொல்கிறது. நீங்கள் வந்து சாதிகளை வந்து நீங்கள் வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுறீங்க? அவர் அழகுமுத்து கோனார் இருந்து அப்படின்னு சொன்னால் அந்த சாதியை சேர்ந்த 2 அமைச்சர்கள் போய் மாலை போட்டு வருவாங்க இந்த சிலைக்கு. காயிதே மில்லத்துன்னு சொன்னால் செஞ்சி மஸ்தானும் இன்னொரு யாராவது ஒரு 2 இஸ்லாமிய மந்திரிகளோ நிர்வாகிகளோ போய் போட்டு வருவாங்க. தீரன் சின்னமலைனா செந்தில் பாலாஜியோ இல்லை யாராவது கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்களை கொண்டு போய், இப்படித்தானே நீங்கள் வந்து இவர் இமானுவேல் அப்படின்னா தேவேந்திர குல வேளாளரில் உங்கள் அமைச்சர்களில் நிர்வாகிகள் இருக்காங்க. ஏன் பொதுவானவர்கள், மற்ற சாதிக்காரர்கள் வந்து அமைச்சர்களோ நிர்வாகிகளோ போய் போட்டால் வந்து ஆகாதா? கலைஞர் நினைவு நாள், பிறந்த நாளுக்கு போடுறாங்களே. கலைஞர் பொதுவானவர், அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜாதிகருக்கு அப்பால் பத்தவர். இப்போ அவங்க சொல்ல வர்றது பாருங்கள், அதில் எவ்வளவு டாக்டிக்கலாக பண்ணாங்க பாருங்கள். கலைஞர் என்பவர் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமூக நீதி காத்தவர், தமிழின தலைவர். அப்போ எல்லா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லா சாதிகளும் போகிறாங்க. இப்போ இந்த சாதியை சேர்ந்தவர் மட்டும் அங்கே காயிதே மில்லத்துக்கு வந்து 2 இஸ்லாமியர் போகிறான்னா அவர் சிறுபான்மையினர், இவர் கவுண்டரு, அவர் தேவர், முத்துராமலிங்க தேவர். அவங்கெல்லாம் யார்? சாதி கட்சி தலைவர்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து இவங்க வந்து போய் மாலை போடுறதுல வந்து பெருமை சேர்க்குறாங்களான்னா இல்லை. அந்த சாதியை சேர்ந்தவங்களை கொண்டு போய் அவங்க வந்து மாலை போட செய்து அவர்களை சாதி கட்சி தலைவர்களாக அடையாளம் காட்டி அந்த சாதிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இப்படி எல்லா சாதியிலையும் நல்ல பேர் வாங்கி நம்ம ஒரு வழியாக ஆட்சிக்கு வந்துட்டு தமிழின தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதுதான் சீமான் பேசுறதுனால அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இது வந்து இப்போ என்னென்னால் இந்த முப்பெரும் விழா நடப்பதனால என்னென்னா, இந்த தலைமுறைக்கு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் என்ன தமிழ் சமுதாயத்திற்கு இந்த அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்தார், அயோத்திதாசர் என்ன செய்தார், என்ன நன்மை செய்தார், MC ராஜா என்ன செய்தார், சகஜானந்தா என்ன செய்தார் தெரியாமையே போயிடுச்சு. பாடப்புத்தகத்திலையும் இல்லை, எந்த வெளியில் உள்ள அந்த இதுலேயும் இல்லை. ஆனால் ஊனா தமிழ் தந்தைன்னு பவன் கல்யாண் சொல்கிற மாதிரி கன்னடத்துலேருந்து வந்தவரை தான் தமிழ் தந்தைன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரை வேணாலும் தந்தைன்னு சொல்லுங்கள். அப்போது அந்த ஞாபகம் வருது, அவர் குடியரசு பத்திரிகையில் எழுதினார், அண்ணாவுடைய பிறப்பை பற்றி கொச்சையாக எழுதின போது தந்தை பெயர் தெரியாமல் பிறந்தவர் என்று எழுதினார் ஈவேரா அவர்கள். பாரதிதாசனும் எழுதியிருக்கிறதா வந்து சில ஆவணங்கள் இருக்குது. இப்போ பதில் காணாத அதனால தான் உங்களை தந்தைன்னு சொல்கிறோன்னு. இதில் யாரை கொச்சைப்படுத்தினார்கள்னே தெரியல.
நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், அந்த கொச்சையான விஷயங்களை விட்டுருவோம், நம்ம அது தேவையில்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து உண்மையான தந்தைகள், பாதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக பாடுபட்டவர்களை முன்னிறுத்தாமல் யாரையோ முன்னிறுத்துகிறீர்கள். யாரையோ முன்னிறுத்துவது உங்கள் சௌகரியத்துக்காக. இவங்களை ஏன் விட்டுட்டீங்க? அதை தான் இப்போ சீமான் விட்டுட்டதை தான் சீமான் வந்து எடுத்து செய்கிறாரு. அதே மாதிரி அந்த இது இப்போது மாடுகளோடு வந்து பண்ணும்போது அதை கிண்டல் பண்ணாங்க. அடுத்த ஸ்டேஜில் மரங்களுடன் மாநாடுன்னு சொல்கிறாரு. மரங்களும் வந்து உண்மையிலேயே மரம், புல், கொடி, செடி இல்லாமல் வந்து இப்போ உலக அளவிலேயே வந்து க்ரீன் பீஸு, என்விரான்மெண்ட்டு, சுற்றுச்சூழலுங்கிறது உலக அளவில் வந்து எவ்வளோ முக்கியம்னு வந்து இருக்குது. சர்வதேச அளவில் இந்த கிளைமேட் சேஞ்ச், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் அதை பற்றி வந்து கவலைப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு என்பதும் வந்து இது பூமியில் உள்ளது தானே. இது மட்டும் என்ன வேறு எங்கேயோ நிலவில் இருக்கா, இல்லை செவ்வாய் கிரகத்தில் இருக்கா தமிழ்நாடு? அப்போ அந்த பூமியில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த இன்றைக்கி வந்து ஏன் வந்து ஜூலை மாதம் இப்போது வெயில் அடித்து தள்ளுது, அக்னி நட்சத்திரம் இருக்கா மாதிரி வெயில் அடிக்குது. இப்படி அந்த தட்பவெப்ப மாற்றங்கள் ஏற்படுவதற்கெல்லாம் காரணம் மரங்களை வந்து நம்ம வந்து குடிச்சவர் பண்ணியது தானே. மரங்களை வெட்டுவது, காடுகளை அழிப்பது, காடுகள்லாம் அழித்து ஏரிகள்லாம் அழித்து நீங்கள் எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டு போட்டிங்க. யார் போட்டால்? எந்த பீரியடில் நடந்தது? திராவிட மாடல் பீரியடில் தானே. மாறி மாறி ஆட்சி புரிந்த திராவிட மாடல் பீரியடில் தானே ஏரிகளும் குட்டைகளும் குளங்களும் வந்து ரியல் எஸ்டேட் ஆனது. என்ன இன்றைக்கி கூட வந்து எக்மோரில் வந்து அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது, எழும்பூரில். அது பெரிய சில பெருநிறுவனங்கள். அப்படிப்பட்ட வந்து விஷயங்களை வந்து அப்போது சீமான் வந்து மாடுகள்னு சொல்கிறாருன்னு கிண்டல் பண்ணுறதுக்கு வேணால் இருக்கலாமே தவிர, நீங்கள் அது கிண்டல் பண்ணலாம், யார் வேணாலும் கிண்டல் பண்ணலாம். மாடுகளுடன் மாநாடு, அதுக்கப்புறம் மரங்களுடன் மாநாடுன்னு சொல்கிறாரு. சொல்லும் விஷயம் என்ன? சொல்வது மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா, எதிர்கால சந்ததியினருக்கு, தலைமுறையினருக்கு நல்லது தானே சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வரவேற்கணும். முடிந்தால் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மரத்துக்கெல்லாம் ஓட்டு இருக்கா சரண்ராஜ்? இல்லை. மாடுகளுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா சரண்ராஜ்? நிச்சயமாக. அப்போ சீமான் செய்வது வந்து தேர்தல் அரசியல் என்று எப்படி வந்து சொல்ல முடியும்? இந்த விஷயத்தில், இந்த விவகாரத்தில் மாடுகளுடன் மாநாடு நடத்தினார். மாட்டுக்கெல்லாம் ஓட்டு உண்டா? ஒரு கோடி ஓட்டு போயிருக்குமா? இந்த 1 கோடி பேர் உறுப்பினர்கள்னு சொல்கிறாங்களே, இதில் எவ்வளோ மாடு இருக்குது? மாட்டை விட மோசமாக இருக்கிறவங்க வேணால் இங்கே அங்கே எங்கே ஒரு எந்தெந்த கட்சியில் இருக்காங்க நமக்கு தெரியல. ஏன்னா வந்து எவ்வளோ வலிச்சாலும் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு தோல் தடிப்பாக இருக்குன்னா அவனை வந்து எருமைன்னு சொன்னால் எருமை கேஸ் போட்டுரும். இப்போ எருமை மாட்டை பார்த்து நீ இந்த கட்சின்னு ஒரு கட்சி பேரை சொன்னோம்னா எருமை கேஸ் போடுற லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து நடந்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் அரசியலில் வந்து நீங்கள் வந்து மாடுகளுக்கு ஓட்டு கிடையாது, ஏன் மரங்களுக்கு வந்து வாய் கிடையாது, ஓட்டு கிடையாது, அப்படி சொல்கிறது வந்து ஒரு மக்களின் நன்மை கருதி, எதிர்கால சந்ததியின் நன்மை கருதி சொல்கிறாரு. அதில் உள்ள அந்த நன்மையை வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் அரசுல வந்து நீங்கள் வந்து திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அரசு திட்டத்தில் அதை ஒரு பகுதியாக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இவங்களுக்கு அது இல்லையே. ட்ரோல் பண்ணி வெறும் அந்த ஓட்டு மட்டும்தானே எங்களுக்கு முக்கியம். ஓடிபி போட்டு ஏமாற்றி அவனை வந்து மெம்பராக்கி காட்டினா 1 கோடி ஆக்கினேன், 2 கோடி ஆக்கினேன். இந்தியாவிலேயே இப்போ வந்து பெரிய கட்சி எங்களுது தான் வந்து 3 கோடி ஆகிடுச்சு எங்களுதுன்னு எல்லாம் சொல்லதெல்லாம் கூட்டி பார்த்தா தமிழ்நாடு மக்கள் தொகை 30 கோடிக்கு மேலே வரும் போல இருக்குது. எல்லா கட்சியும் ஆளுக்கு வந்து எனக்கு 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு சொல்கிறத பார்த்தா தமிழ்நாடு எனக்கு வேறு கவலையாக இருக்குது. இந்த மக்கள் தொகையை அதிகமாக காட்டி ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன், மக்கள் தொகை அதிகம்னு ஒரு பொய்யான ஒரு ஃபிகரை காட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது நமக்கு கவலையாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுதான் இன்றைய சூழ்நிலை. அதாவது எப்போவுமே நல்லதை சொன்னால் அதை சொல்லி முடிச்சுடுவோம். 4 பேருக்கு நல்ல வழி காட்டுறவனுக்கு வந்து சமுதாயத்தில் எங்கே இடம் சொல்லுங்கள் பார்ப்போம் சரண்ராஜ். தெரியலையே சார், சுடுகாடா? உங்கள் பதிலோடு நம்ம வந்து இந்த எபிசோடை முடிக்கிறோம். 4 பேருக்கு நல்ல வழி, நேர் வழி, முறையான வழி காட்டுறவனுக்கு சமுதாயத்தில் எங்கே இடம்? தெரியலையே. நடுத்தருவில். உதாரணம் வேணுமா? டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாரு? அவர் வழி காட்டுறாரு. 4 பேருக்கு நல்ல வழி காட்டாரு. நீ நில்லு, நீ போ, நீ நில்லு, இப்போ இந்த பக்கம் போ,
அப்படி போய் திரும்பி வரவர் 4 பேருக்கு நல்ல வழி கேட்டார். எங்கே நின்று காட்டுறார் அவர்? நடு ரோட்டில். இதுதான் சமுதாயத்தின் நிலைமை. 4 பேருக்கு நல்ல வழி காட்டுறவருக்கு எங்கே இடம்னா நடுத்தெருவில் என்பது சமுதாயத்தில் இயல்பாகிவிட்ட ஒன்று. அதுக்காக டிராஃபிக் கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சிட்டோம்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா டிராஃபிக் ஆகிறது இல்லை. ஒருத்தருமே, அதாவது சமுதாயம் நகராது, முன்னேறாது. அது மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் அதிகமாகி, விபத்துகள் அதிகமாகி, ஆபத்துகள் அதிகமாகும். இப்போ சீமான் போன்றவர்கள் சமுதாயத்திற்கு டிராஃபிக் கான்ஸ்டபிள்களாக இருக்கிறார்கள். அதனால் நடுத்தருவில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு மாயை இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் என்பதால் வரவேற்கத்தக்கது. பலர்களே தெளிவாக. நன்றி, வணக்கம்.